இப்போ இயலாதவர்களாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். நம்மளே நமக்கு எதுவுமே லாயக்கு இல்லை, நமக்கு தகுதி இல்லை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது என்று தன்னைத்தானே நினைத்துக் கொள்வோமே. ஆனால் மனதளவில் பாதிக்கப்பட்டு காலப்போக்கிலே குடும்ப வாழ்க்கை சீரழிந்து சமுதாய வாழ்க்கையில் அவன் ஒன்றிணையாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒதுங்கிக்கிடுவாங்க, எந்த சபைக்கும் வரமாட்டாங்க, முன்னடிக்கு எதுக்குமே வரமாட்டாங்க, தேவை ஏற்பட்டால் கூட கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். சில பேர் திருமணத்தில் பெற்ற தந்தை வழியாக வருவதற்கு கூட முன் வருவதில்லை. இல்லை எனக்கு வேண்டாம், அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும், அது எனக்கு முடியாது. இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் கட்டுப்பட்டது தான். தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும் என்று சொன்னால் முதற்கண்ணாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம் பலத்தை நாம் அறிந்து கொள்வது. நமக்கு என்ன பலம் இருக்கிறது, நமக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். நம்முடைய சக்தியை அறிந்து கொண்டால்தான் நம்மால் முடியுமா முடியாதா, நம்முடைய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அது வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்மால் முடியாது என்று சொல்வதை காட்டிலும் முதற்கண்ணாக நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலத்தை தெரிஞ்சு கொள்ளணும். சர்க்கஸில் நம்ம பார்த்துருக்கலாம், யானை சர்க்கஸ்லாம் நடக்கும். இப்போ யானை என்ன செய்வாங்க, சர்க்கஸில் ஒரு சின்ன நாற்காலி, ஒரு ஸ்டூலில் என்ன செய்வாங்க, அந்த யானையை அந்த 4 காலையும் வச்சு ஏற்றிடுவாங்க. பக்கத்தில் பாகன் நிற்பான். அந்த யானை என்ன செஞ்சிடும், அந்த சின்ன ஸ்டூலில் அந்த நாற்காலியில் ஏறி நிற்கி சர்க்கஸ் காட்டும். இப்போ கூடியிருந்த பார்வையாளர்களை கேட்கப்பட்டது, இந்த யானை இப்படி ஒரு சின்ன இடத்துல நிற்கித, இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் சொன்னார், இது இறைவனுடைய நாட்டம், இவ்வளவு உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருது, அதில் நின்றுறது. இன்னொருத்தர் சொன்னார், பாகனுக்கு பயந்து கொண்டு நிற்கிறது, பாகன் பக்கத்தில் இருக்கிறான். இன்னொருத்தர் சொன்னார், யானை தன்னுடைய பலத்தை அறியவில்லை, யானை தன்னுடைய பலத்தை அறியவில்லை. உண்மை அதுதான். யானை தன்னுடைய பலத்தை அறிந்திருந்தால் பாகனைலாம் பார்க்காது, விட்டு வைக்காது. சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொருத்தரும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவருவதற்கு, தாழ்வு மனப்பான்மை அடையாமல் இருப்பதற்கு முதலில் நம்முடைய பலம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை விட தாழ்ந்தவர்களாகவோ அல்லது ஏதாவது ஒரு சந்தேகம் வாழ்வில் ஏற்படுவது சகஜம்தான். சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், அவங்களோட நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம், இவங்களோட நம்ம பலகீனமாக இருக்கிறோம். இந்த நிலை ஏற்படுவது சகஜம்தான், எல்லோருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இப்படி ஒரு தாழ்வு